வாங்க நண்பர்களே, எல்லாரும் ட்ரிப்புக்கு போலாம். இன்னைக்கு நம்ம கேம்பிரிட்ஜ்ல இருந்து வெளில போறோம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பிங்க வந்திருக்கோம். ஸோ யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவரோட பேரு லண்டன் தமிழ் ப்ரோ. அவர் கூட நம்ம வந்திருக்கோம். இந்த இதுக்கு நான் வந்துட்டு 47 பவுண்ட்ஸ் பே பண்ணேன். பட் இட்ஸ் வொர்த். என்னடா நல்லா வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா உடனே கிளைமேட் மாறிடுச்சு. கைஸ், நான் உங்களுக்கு அழகான ஒரு வியூ காமிக்க போறேன். ஃபைனலி நம்ம டர்டில் டோர் வந்துட்டோம். செம்மையான ஸ்பாட்டு. கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கல்லுமுள்ளா அப்படிலாம் இருக்குது. ரைட், I'll show you. இங்கே அடித்த காற்றுக்கு இவ்வளோ தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. நாங்கள் 2 இடத்துக்கு போனோம், லுல்வர்த் அப்புறம் வந்துட்டு டர்டில் டோர். ரெண்டுமே செம்ம பிளேஸு. ஒரு சரியான வியூ பாயிண்ட் பார்க்கலாமா கைஸ்? ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் தான் வந்துட்டு டர்டில் டோர். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சரியான வியூ பாயிண்ட் இது. அப்படியே அங்கே பாருங்களேன், சரியான வேவ்ஸ்ல செம்மையான வியூ. கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணக்கூடிய இடம் தான். இன்னைக்கு வந்து ட்ரிப் வர்த்து தான். இப்ப நான் உங்களுக்கு அங்க நின்று எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். பி ஃப்ராங்க், நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போனேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. நீ சாமி பொறுமை. எப்பயுமே நான் என்னோட இன்னர் சைல்டு ஹாப்பியாக தான் வச்சுருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே வரைக்கும் போயிடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே மேலே பார்த்துட்டு கேர்ஃபுல் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னர் சைல்டு ஹாப்பியா இருந்தா எப்படி இருக்குது? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி ட்ராவல் பண்ணுறது. நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய லேர்ன் பண்ணேன். புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. யாருன்னே தெரியாத பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். ஐ திங்க் இந்த மாதிரி ட்ராவல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் எனிவேர், ஜஸ்ட் கோ ப்ரோ. இங்கே இருந்த வரைக்கும் தமிழே பார்க்க முடியாதாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அந்த ட்ரிப் போன அப்புறம் இத்தனை தமிழாடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம்பிரிட்ஜை விட்டு வெளில போகிறேன். லண்டனில் அதுவும் ஈஸ்ட் ஹாம் போனேன். லண்டனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுங்க அது. இந்த ட்ரிப்க்கு நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஓ, சச் அ நைஸ் ஃபேமிலி. ஐ ஹோப் இந்த விலாக் வந்துட்டு அந்த அங்கிள் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் பார்த்தாங்கன்னா, அங்கிள் தேங்க்யூ, நீங்கள் எனக்கு நிறைய லைஃப் அட்வைஸ் கொடுத்தீங்க. உங்கள் டாட்டரோட விஷயம் நிறைவேற்றுங்க. அவங்க பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. எல்லா மம்மிஸும் பயப்படுவாங்க, பட் ஐ ஹோப் அம்மா நீங்கள் இதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு பைலட் ஆகணும்னு விருப்பம் இருக்குன்னா அவங்களோட ஆசை வந்துட்டு ரொம்ப கூலானது. யூ ஆர் ஆல்சோ அ கூல் மாம், ஸோ ஜஸ்ட் சே ஓகே டு ஹர் ப்ளீஸ். இந்த ட்ரிப்பில் என் கூட ட்ராவல் பண்ண அஸ்வின் அண்ணா, டிம்பிள் ப்ரோ, சீரியஸ்லி சச் அ நைஸ் கம்பெனி யூ ஆர். டெஃபினெட்லி வில் கோ அனதர் ட்ரிப் டுகெதர், ஓகே? இந்த ட்ரிப் ஆர்கனைசர் லண்டன் தமிழ் ப்ரோ உங்களை பற்றியும் சொல்லி ஆகணும். அண்ணன் வந்துட்டு மதுரைக்காரரு. ரொம்ப எங்கேஜ்டாக ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருந்தார். எல்லாருக்கூடையும் ஒரு இன்ட்ராக்ஷனோடையே ரொம்ப ஃபன்னாக நல்லா இருந்தது. என்னடா இது அப்படின்னு லைஃப் போயிட்டுருக்க டைமில் ஒரு பிளெஸிங் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தான் இந்த ட்ரிப்போட பிளான் எனக்கு. ஆன் தட் டைம் அஸ்வினா என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எதுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதே கொஞ்ச நேரம் கழித்து ஏன் போகக்கூடாது அப்படின்னு தோணுது. ஸோ நான் அதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற டைமிங்கில் ஒரு சைடு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன் இதை நம்ம இப்படி பண்ணணும், ஏன் அதை இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற 2 சைடுமே யோசிச்சு பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு அது கிடைக்கும். இன்கேஸ் நான் இப்போது அங்கே போகலை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இழந்திருப்பேன். ரொம்ப ஃபன்னான மூமெண்ட்ஸ், பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ், சீரியஸ்லி ஒரு மாதிரி சோல் சாட்டிஸ்ஃபைடான மாதிரி ஒரு ஃபீல், ப்ளஸ் மெமரபிளான மூமெண்ட்ஸையும் நான் வந்துட்டு இழந்திருப்பேன். இன் பர்சனல் ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மூமெண்ட் கூட எனக்கு அங்கே கிடைச்சிது. ஸோ இது என்னால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனலி கிளைமேட் நல்லா இருக்கும் போதே நான் முடிஞ்ச அளவுக்கு வியூஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சரியான காத்தடிச்சுது. அப்புறம் என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்ச எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டெஸ்டினி எப்பயுமே உங்களுக்கான பிளானை ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் பிளான் பண்ணாட்டியும் உங்களுக்கான பிளான் டெஸ்டினி கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஸோ கோ வித் த ஃப்ளோ.